மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை அஇஅதிமுகவினர் வழங்கி வருகின்றனர். மாணவ மாணவியருக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், புத்தக பைகள், ஏழை எளியோருக்கு வேட்டி சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அஇஅதிமுகவினர் வழங்கி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகர அஇஅதிமுக சார்பில் குளித்தலை அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. ஏழை எளியோருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி ஒன்றில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சீருடைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு டிஃபன் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட கழக விவசாய பிரிவு சார்பில் வேளாண் இடுபொருட்கள், தென்னங்கன்றுகள், சலவை பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு எம். சி. சம்பத், கழக விவசாய பிரிவு செயலாளர் திரு தங்கமுத்து மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 9 குழந்தைகளுக்கு அமைச்சர் திரு எம். சி. சம்பத் தங்க மோதிரம் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியில் 67 பேர் கலந்து கொண்டனர். அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் இதனை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் நகர அஇஅதிமுக சார்பில் கொரட்டூர், புதூர் உள்ளிட்ட இடங்களில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் திரு சி. பொன்னையன், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு வி. அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கத்திவாக்கம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் 2067 பேருக்கு வேட்டி சேலைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்கள், மேலும் தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் மற்றும் திருத்தணி நகர அஇஅதிமுக சார்பில் 2067 பேருக்கு வேட்டி சேலைகள், 167 பேருக்கு டிஃபன் பாக்ஸ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு பி. வி. ரமணா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு சேவையாற்றும் வகையில் அஇஅதிமுகவின் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் ஜெயம் 2015 என்னும் பெயரில் 3 நாட்களாக நடைபெற்ற கலை விழா நேற்றுடன் நிறைவடைந்தது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் டாக்டர் கே. ரோசையா பரிசுகள் வழங்கினார். கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வீணை காயத்ரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.